பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 8 verses 14 and 15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவளை கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பேதுருவினுடைய மாமியார், அவனுடைய மனைவியினுடைய தாயார் அவனுடைய வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் சுகவீனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜுரம் என்று சொல்லப்படுகிறது, ஃபீவர் இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த பேதுருனுடைய வீட்டிற்கு அவர் வரும் பொழுது அவங்க ஜுரத்தோடு அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்தாங்களாம், அவர் அவள் கையை தொட்ட உடனே, ஆண்டவர் வார்த்தையை கூட பேசலை, அப்படியே கையை வச்சு அப்படி தொடுறாரு. அந்த கையை ஆண்டவருடைய கரம் அவனுடைய கரத்தின் மேலே பட்ட உடனே அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவளுக்கு இருந்த அந்த ஃபீவர் இம்மீடியட்டாக அவங்கள விட்டு நீங்கி போயிடுச்சு. அவங்க என்ன செய்தாங்க, அதுக்கப்புறம் அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஹல்லேலூயா. அந்த ஜுரம் போன உடனே அவங்க எழும்பி அந்த பலத்தோடு அவங்க போய் பணிவிடை செய்கிற அளவுக்கு அவங்க பலனை பெற்றுக்கொண்டாங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபீவர் டெஃபினட்டாக வந்திருக்கோம் இல்லையா? எத்தனையோ நேரங்களில் ஃபீவர், கோல்டு, காஃப்னு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் இல்லை? எவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்படுறோம். சில நேரத்தில் ரொம்ப அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. சில நேரத்தில் பாடி பெயின், ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே நம்ம படுத்த படுக்கையாக நம்மளை அதை ஆக்கி விடுகிறது. அப்போ மருந்து சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அந்த கஷாயம் இந்த கஷாயம்னு என்னெல்லாமோ நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா பிரியமானவர்களே? ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஜீசஸ் தொட்ட உடனே அந்த இடத்துல அப்படி ஒரு அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு ஃபீவர்லேருந்து சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் வீக்காக இருக்கும்ல, அப்படி தானே? பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நம்ம பாடியை தேற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம வர்றோம். ஆனால் அவங்க இம்மீடியட்டாக அவங்க பழையபடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி உற்சாகமாக அவங்க வேலை செய்து அவங்க என்னெல்லாம் சமைச்சிருப்பாங்க யோசித்து பாருங்கள். அவங்க அந்த படுத்த படுக்கையை மாறின உடனே அவங்க சந்தோஷமாக சமைச்சு ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அதே இயேசு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் சுகவீனமாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை சுகப்படுத்த கர்த்தரால கூடும். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரால் பிறந்து பார்வையிலிருந்தே, அதாவது தாயின் வயிற்றிலிருந்தே குருடனாக பிறந்த ஒரு மனுஷனையும் சுகப்படுத்த முடியும். ஃபீவரில் இருந்த அந்த தாயாரையும் கர்த்தர் சுகப்படுத்த முடியும். 38 வருஷமாக நடக்கவே முடியாமல் இருந்த பெதஸ்தா குளத்தில் இருந்த மனிதனையும் தேவனால் சுகப்படுத்த முடியும். மரித்து போய் லாசரு 4 நாட்கள் பின்பு அடக்கம் பண்ணி பரியல் கிரவுண்டில் அடக்கம் பண்ணி கல்லை வச்சு மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா கூட ஆண்டவரால் உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லி எத்தனை சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒருவேளை ஜுரமாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், காஃபாக இருக்கலாம், இல்லை ஏதோ க்ரானிக்கான ஒரு டிசீஸ் இருக்கலாம், இல்லை சுகராக இருக்கலாம், இல்லை வலி வேதனையோடு நீங்கள் காணப்படலாம், இல்லை கேன்சர் நோயாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை நம்ம மேலே வைக்கும்போது அதிலிருந்து ஒரு 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 பரிபூரண சுகம், ஒரு பரிபூரண விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நான் முதலாவது என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ம வீட்டில் நம்ம கூப்பிடணும். அன்றைக்கி பேதுரு அவர் வீட்டில் கூப்பிட்டுருந்தாரு. பேதுரு எத்தனை ஒருவேளை நான் யோசிக்கிறேன், பேதுரு ஆண்டவரோட கூடவே இருந்த ஒரு சீஷன் இல்லையா? எத்தனை அற்புதங்களை பேதுரு பார்த்தாரு. எத்தனையோ பேர் வியாதியஸ்தர்களை ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது ஒருவேளை பேதுரு ஜீசஸை அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் ஒருவேளை அவங்க மாமியார் சுகவீனமாக இருந்தது நிமித்தமாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஆண்டவரை நம்ம வீட்டில் நம்ம கூப்பிடும்போது, ஏசப்பா என் வீட்டுக்குள்ளே வாங்க, என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் நம்ம வீட்டில் வாசம் பண்ணி
நம்மளுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், சமாதான குறைவுகள், எல்லா பொருளாதார காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதற்கு பிறகு அந்த அம்மா என்ன செய்தாங்க? அவங்க பணிவிடை செய்தாங்கன்னு பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு சாட்சி சொல்றதோட நிறுத்தி விடாம நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நம்ம எப்படி பணிவிடை செய்யறது? அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சாப்பாடு பண்ணி ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம ஜீசஸ் ஒரு லிட்ரலா ஒரு இன்பர்சனா நம்ம கூட இல்லை. அவர் ஆவியாய் இருக்கிற தேவன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். அப்ப இந்த சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறதே ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஜெபிக்கிறதே கர்த்தர் விரும்புகிறார். ஊழியங்களுக்கு நம்ம கொடுக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற உதவிகளை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இருந்து ஊழியம் பண்றோம். ஆனா சர்ச்சுக்கு வெளியில தான் எத்தனையோ திரள் ஜனங்களை காணப்படுகிறார்கள். இப்போ இந்த ப்ரீச்சிங், இந்த மெசேஜ் கொடுக்கறது, வர்ஷிப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச் ரிலேட்டடாக பிலீவர்ஸ்குள்ளே நம்ம செய்கிற ஊழியம். ஆனால் வெளியில தான் ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நற்கிரியைகளை நாம் செய்ய முடியும். ஆமேன். அநேக நல்ல காரியங்களை நாம் செய்ய முடியும். நமக்கிட்ட இருக்கிறத நம்ம பகிர்ந்து கொடுத்து இயேசுவினுடைய அன்பை அவர்களுக்கு காட்ட முடியும். எவ்வளவோ நற்கிரியைகளை நம்ம செய்ய முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்போ நம்மளும் என்ன செய்யலாம்? நம்ம நெய்பர்ஸுக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் பொழுது அது நமக்கு ஆண்டவருக்கு செய்கிற பணிவிடையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்மளை சுகப்படுத்துவார். நாமும் எழும்பி ஆண்டவருக்கு பணிவிடைகளை செய்வோம். ஆமேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?